இந்த மார்க் லின்ச் அப்படிங்கிறவரும் சாம்பர்லினும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது பேனேஷியன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரியை கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்னையும் உருவாக்குறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. ஸோ இந்த சாஃப்ட்வேரை விற்கிறதுக்காக அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. ஸோ இதனால தான் மார்க் லின்ச்சை பிரிட்டனினுடைய பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரை விற்கிறதன் மூலமா இந்த நிறுவனம் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் பார்த்ததா சொல்லப்படுது. ஸோ இதை பார்த்த அமெரிக்காவினுடைய முன்னணி நிறுவனமான ஹெச்பி நாங்க இந்த அட்டானமி நிறுவனத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2011ஆம் ஆண்டு மார்க் லின்ச் கிட்ட இருந்து இந்த நிறுவனத்தை விலை பேசி வாங்கிடுறாங்க. ஆனா அடுத்த வருஷமே 2012லயே பாத்தீங்கன்னா ஹெச்பி நிறுவனம் கோர்ட்ல மார்க் லின்ச்சுக்கு எதிராக ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. அட்டானமி நிறுவனத்துக்கு வந்திருந்த லாபத்தை விட மிகப்பெரிய அளவுக்கு லாபம் வர்றதா பொய் கணக்கு காமிச்சு எங்க கிட்ட இருந்து அதிக அளவுக்கு இவங்க காசு வாங்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படிங்கறத இந்த ஹெச்பி நிறுவனத்துடைய குற்றச்சாட்டு.